விழுப்புரம் வழுதரெட்டியில் 9,70,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிர் நீத்த 21 தியாகிகள் மற்றும் மறைந்த முன்னாள் அமைச்சர் கோவிந்தசாமிக்கு மணிமண்டபத்தினை திறந்து வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். 133 கோடி மதிப்பீட்டில் 116 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் புதிதாக 425 கோடியில் 231 முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்தார். 324 கோடியில் 35,003 பயனாளிகளுக்கு அரசு நிலத்திட்ட உதவிகளை வழங்கி விழுப்புரம் மாவட்டத்திற்கு 11 அறிவிப்புகளை அறிவித்தார். நலத்திட்ட விழாவிற்காகவும் மணிமண்டபம் திறப்பிற்காகவும் வாயில்களில் வாழை மரம் தோரணம், செங்கரும்புகள், இளநீர் மேடையை சுற்றி பூ அலங்காரம் செய்யப்பட்டிருந்தன. இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருந்த பெண் மற்றும் ஆண் பயனாளிகள் விழா நிறைவு பெற்றதும் போட்டி போட்டுக்கொண்டு வாழைக்காய்களையும் வாழைத்தாரை அப்படியே முழுமையாக வெட்டி கொண்டும் இளநீர் பூக்களை தாவி தாவி பறித்து கொண்டும் பிளாஸ்டிக் பைகளில் எடுத்து சென்றனர்.